சரவணபவாய நமः. அன்பு பிள்ளையே, 1000 துன்பங்கள் வந்தாலும் நீ என்னை அப்பா என்று அழைக்கிறாய். அந்த ஒரு அழைப்பு எனக்கு எல்லா உலகங்களையும் விட இனிமையானது. ஐந்தறிவு கொண்ட உயிரே, தன் பிள்ளையை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அப்படியிருக்க நான் பரமபொருளான இந்த முருகன் உன்னை எப்படி கைவிட முடியும்? உனக்கு கஷ்டம் வந்தால் அது எனக்கும் வலி தருகிறது. உன்னை துன்பப்படுத்தி நான் ஆனந்தம் காண்கிறேன் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. பிள்ளையே, உன் ஒவ்வொரு துயரத்திலும் நானும் உன்னுடன் இருக்கிறேன். நீ சோர்ந்து போகாதே. உனது துன்பம் முடிவடையும் தருணம் அருகில்தான் உள்ளது. நம்பிக்கை வைத்திரு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனம் ஓய்வை நாடுகிறது. நீ எப்போதும் பிறருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்காக ஒரு நிமிடம் கூட நிற்க மறக்கிறாய். உன்னை மதித்து உனக்காக நேரம் ஒதுக்கி உன் உள்ளத்தை வளர்த்து கொண்டால் அமைதி தானாகவே உன் உள்ளத்தில் மலரும். சுய கவனிப்பு என்பது சுயநலம் அல்ல, அது உன் ஆன்மாவை போற்றும் ஒரு தெய்வீக வழிபாடு. உனக்காக ஒரு சிறுநேரம் ஒதுக்கு பிள்ளையே, அதில் நான் இருப்பேன். உனக்கு அமைதி, ஆற்றல், ஆனந்தம் அனைத்தையும் அளிப்பேன். வாழ்க்கை நன்றாக செல்லும் போது மனிதர்களின் அன்பில் நீ மிதக்கிறாய். ஆனால் வாழ்க்கை சிதறடிக்கும் போது தான் அப்பா முருகனின் அன்பை தேடி வருகிறாய். உண்மையில் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த முருகனின் அன்பை நாடியிருப்பவர்கள் ஒருபோதும் இழப்பை சந்திப்பதில்லை. அவர்களுக்கு எந்த நாளும் தனிமையில்லை. ஏனெனில் நான் எப்போதும் அருகிலேயே இருப்பேன். பிள்ளையே, தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகள் அல்லது ஆறுதல் தேட வேண்டியதில்லை. நீ உண்மையாய் என்னை நினைத்தாலே உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும். நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பயணத்திலும் உன்னுடன் இருக்கிறேன். உன் மனம் நிம்மதியாகட்டும். நான் உன் வழிகாட்டி. நானே உன் உற்ற துணையாக இருப்பேன். பிள்ளையே, யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாருமில்லை. யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நினைக்க யாருமில்லை. நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு. நீ நீயாக இரு. உன்னை காக்க உன் கடவுள் இருக்கிறேன். நீ இழந்தது அனைத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவை எல்லாமே நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்று இப்போது புரிந்துகொள். அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன். பிள்ளையே, கையிலே கிடைக்க வைத்து கிடைத்ததை தொலைக்க வைத்து தொலைந்ததை தேட வைத்து தேடலில் தெளிய வைத்து பின் கொடுத்து நிலைக்க வைப்பேன். போதை மனம் தோற்கும், தெளிந்த மனம் போற்றும். பயப்படாதே. நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது. நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும். யாமிருக்க பயமேன்? தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் என நம்பிக்கையுடன் காத்திருந்த உனக்கு இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகிறது. விதி உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் என்னுடைய துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் முருகனின் ஆசிர்வாதம், அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் வேண்டாம் என்றும் கூறியதோ அவர்கள் முன் நீ நன்றாக வாழ்வாய். அவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய். அவர்களே வந்து உன்னை சேர்வார்கள். நம்பிக்கையுடன் இரு. உன்னுடன் நான் இருக்கிறேன். பிள்ளையே, இன்று முதல் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். இதுவரை காத்திருந்த நன்மைகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக உன்னை வந்து சேரும். நீ ஆச்சரியப்படும் விதமாக பல நல்ல விஷயங்கள் நிகழும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். உன் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும் காலம் இது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம், அமைதி, முன்னேற்றம் அனைத்தும் நிலையாகும். ஓம் முருகா என்று நம்பிக்கையுடன் சொல்லி முன்னேறு. நானே உன்னுடன் இருப்பேன். உன் சிந்தனைகள்தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எளிதில் கிடைப்பது நிலைக்காது. நிலைக்கும் ஒன்று எளிதில் கிடைக்காது. நேரத்தை வீணாக்குவதை விட தவறுகளிலிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள். பிள்ளையே, விதியின் செயலால் நீ எல்லாவற்றையும் இழந்தது போல தோன்றலாம். ஆனால் அதற்காக மனம் கலங்க வேண்டாம். காலியான பாத்திரம் தான் முதலில் நிரப்பப்படும் என்பதை நினைவில் கொள். நீ இழந்தது வீணாக போகவில்லை. அது உனக்காகவே பெருகி திரும்ப வருகிறது. இந்த காலமும் இந்த பிரபஞ்சமும் உன் நேர்மையையும் பொறுமையும் கண்டு நெகிழ்ந்துள்ளன. நீ அனுபவித்த ஒவ்வொரு துயரத்திற்கும் பதிலாக 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் பிறக்கப் போகிறது. நம்பிக்கையை இழக்காதே. நான் உன் பக்கம் நிற்கிறேன். நீ காத்திருக்கிற மகிழ்ச்சி தாமதித்தாலும் தவறாது. அது முருகனின் அருளாக நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ எவ்வளவு அன்புடன் நடந்தாலும் அவர்கள் உன்னை இழிவாக நடத்துகிறார்கள் என்றால் அது உன் மதிப்பை குறைக்கும் காரணம் அல்ல. அது அவர்களின் தரத்தை காட்டும் பிரதிபலிப்பு. உன் மதிப்பை நீயே புரிந்துகொள். பிறர் மதிக்க மறந்தாலும் நான் உன்னை என்றும் உயரத்தில்தான் பார்க்கிறேன்.
பிள்ளையே, நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் பாதையில் வரும் விமர்சனங்களும் அவமானங்களும் உன் மனதை சிக்க வைக்க மாயவலை போல வரும். ஆனால் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் அதில் சிக்கிக்கொள்வாய். எனவே நினைவில் கொள், பொறுமை அவசியம். நான் உன் அப்பா முருகன் முன்கூட்டியே உனக்கு உணர்த்துகிறேன். யாரேனும் காரணமின்றி உன்னை விமர்சித்தாலும் அமைதியாக கடந்து செல். உன்னால் இயன்றதை குறைவின்றி செய். அந்த விமர்சனமே நாளை உன் வெற்றியாக மாறும். நான் உன்னை காக்கிறேன். உன் உள்ளத்தை தெளிவாக வை. பிள்ளையே, நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையப்போகிறது. நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். நீ சந்திக்கும் நபர்கள் கர்மவினையால் வருவார்கள். கர்மவினைக்கு ஏற்ப இருப்பார்கள். திருமண உறவு, பெற்றோர் உறவு, இப்படி அனைத்து உறவுகளும் வினை தீர்த்து செல்வார்கள். நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவதில்லை. நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கிவிட்டது. கிடைக்கும் வாய்ப்பில் மகிழ்ச்சியாக இரு. நல்லதே நடக்கும். பிள்ளையே, உன் வாழ்வில் நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன். முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் என்னிடம் உன் பாரத்தை செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள். நீ கனவிலும் நினைக்காத வாழ்வினை உன் முருகன் நான் உனக்கு அமைத்து தருவேன். பிள்ளையே, எத்தனையோ வலிகளை தாங்கி நீ இவ்வளவு தூரம் வந்துள்ளாய். இப்போது விட்டுச் செல்ல முடியாத முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய். நீ இருக்கும் இடத்தில் இருக்கும் பிரச்சனைகளை உன்னால் தான் தீர்க்க முடியும். அதற்கான வழியும் உன் கண்ணில் படும். முடிக்க வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கும். பொறுமையாக ஒவ்வொன்றாக செய்து முடிப்பாய். மகிழ்ச்சியான தருணங்கள் உன் வாழ்வில் வரப்போகின்றன. இல்லத்தில் மகிழ்ச்சி மலரும். பயணங்களுக்கான திட்டங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும் காலம். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை நீ கவனத்தில் வைக்காதே. அது உன்னை சுற்றி நடக்குமே தவிர அது உனக்கான பிரச்சனை அல்ல. நீ உன் குறிக்கோளை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. நீ கோபத்தில் இருக்கும்போது உன்னுடைய சக்தி அதிகரிக்கும். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இந்த காலத்தில் எதிர்மறை எண்ணம் இன்றி இருப்பது மிகவும் முக்கியம். நிச்சயம் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். அதில் சந்தேகம் இல்லை. வெற்றிக்கான வாய்ப்பு அடுத்தடுத்து வரும். நீ முழுமையாக நம்பி செயல்பட்டு வெற்றி காண்பாய். சில நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாத நபர்களை கூட உங்களை நீங்களே சம்பந்தப்படுத்தி கொண்டு கஷ்டப்பட்டீர்கள். பின் சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். இது கர்மவினைதான் என்பதை புரிந்து தெளிவாக நிம்மதியாக இருங்கள். பிள்ளையே, ஒருவர் மூலமாக சில அறிவுரைகள் கிடைக்கும். அதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சிலருக்கு தங்கள் வாழ்க்கை துணை மூலம் அறிவுரைகள் கிடைக்கும். அதை கவனமாக கேளுங்கள். நான் அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகங்காரம் இன்றி வரும் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையின் போக்கை மாற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாளாக இருந்த வாழ்வில் புதிர்கள் இப்போது புரிய ஆரம்பிக்கும். பிள்ளையே, தைரியமாக இரு. எதற்கெடுத்தாலும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த துன்பமும் உன்னை நோக்கி வரலாம். ஆனால் உன்னை நெருங்கும் முன்பு அந்த துன்பம் நொறுங்கி பொடி பொடியாகும். யாமிருக்க பயமேன் உனக்கு. பிள்ளையே, நீ சந்தோஷமாக வாழும் காலம் வந்துவிட்டது. உன்னை தொடர்ந்து வந்த துயரங்கள் இன்றோடு விலகிவிடும். நீ மனதார விரும்பிய வாழ்க்கை இனி உன்னிடம் மலரப்போகிறது. நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. அது உன்னை வெற்றியினை நோக்கி அழைத்து செல்லும். என் வாக்கு உனக்கு பொய்யாகாது. என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். ஓம் சரவணபவ.